Hi guys, welcome back to Entrepreneurship Encyclopedia. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூன்னு சொல்றோம். இந்த டாபிக் தான் பார்க்க போறோம். கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. என்னது அவன் வாழ்க்கையோட வேல்யூவா? எல்ஐசி பாலிசி பத்தி பேச பண்ண நினைச்சிடாதீங்க. ஒரு கிளையண்ட் இருக்காங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு சர்வீஸோ ப்ராடக்ட்டோ வாங்குறாங்க. உதாரணத்துக்கு வந்து நான் பென் செல் பண்ணுற கம்பெனி வச்சிருக்கேன்றப்போ இந்த பெண்ணோட விலை வந்து 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் பெண்ணை வந்து நான் செல் பண்ணுறேன் ஒருத்தருக்கு. வாங்கிட்டு போகிறாரு, ஒரு மாதத்துக்கு அப்புறம் இந்த பெண்ணை திரும்பி வாங்குவார். ஒரு மாதத்துக்கு அப்புறம் வாங்குவார். அவர் வருஷத்துக்கு வந்து 12 டைம்ஸ் வாங்குவார். இன்டூ லெட்ஸ் சே 50 வருஷம் அவர் வாழ்ந்தாருன்னா 12 into 50 அவ்வளோ தடவை வாங்குவார். விச் மீன்ஸ் 600 தடவை அந்த பெண்ணை அவர் வாங்கியிருப்பார். அப்போது பெண்ணோட விலை 100 ரூபாய். 600 into 100ன்றது பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் வந்து அந்த 1% தான் இன்கம் எனக்கு. நல்லா இருக்குல்ல அது. அது மாதிரி எத்தனை கஸ்டமர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க? லெட்ஸ் சே உங்களுக்கு வந்து 400 கஸ்டமர் இருக்காங்க. 400 பேர் இன்ட்டு 6000 ரூபாய் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24000 ரூபான்றது உங்களோட ரெக்கரிங் ப்ராஃபிட்டாக இருக்க போகுது. அதாவது ஒன் டைம் அவங்க மூலமாக மொத்தமாக 24000 ரூபாய் உங்களுக்கு வந்து கையில் காசு வரப்போகுது. ஸோ இதுதான் வந்து கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கஸ்டமர் லைஃப் டைம் ஃபுல்லாக உங்கள்கிட்ட ஒரு கஸ்டமராக வந்து பொருள் வாங்குறதுனால எவ்வளோ ரெவன்யூ நீங்கள் ஏர்ன் பண்ணுறீங்கன்றது தான் வந்து கஸ்டமர் லைஃப் டைம் வேல்யூ. இது எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி அதிகமாக விற்கிற பொருட்கள், அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்லாம் இருக்கலாம், நிறைய விற்றுட்டே இருப்பாங்களா, வாரம் டெய்லி விற்றுட்டு இருப்பாங்கல்ல, அந்த பொருட்கள்லாம் இந்த வேல்யூ போட்டால் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஓகே இவ்வளோ ப்ராஸ்பெக்டிவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு ஒன் டைம் சர்வீஸ் பண்ணி தரேன் வச்சுக்கோங்களேன், அவன் திரும்பி வாங்குவாங்கன்றதுக்கான அஷூரன்ஸ் கிடையாது நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபோமோ தான் வந்து ஆப்பிள் யூஸ் பண்ணுறாங்க. வருஷம் ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ஆப்பிள் யூசர்ஸ் வந்து அடுத்தடுத்து அப்கிரேட் ஆகணுன்றதுக்காக என்ன பண்ணுறாங்க, திரும்பி வாங்கிட்டே இருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு ஆப்பிள் யூஸராக உள்ளே வந்துட்டீங்க, உங்கள் லைஃப் டைம் வேல்யூ எவ்வளோ கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க. இவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்குன்றதுனால தான் கம்பெனி வந்து பெருசாக க்ரோ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிட்டு இருக்கு. வித் தட் பீயிங் டோல்ட், இதை வந்து உங்கள் பிஸ்னஸ் ட்ரை பண்ண முடியுமான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள்.